இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. மாருதி ஆஞ்சநேய சுவாமி அரக்கர்கள், அசுரர்கள், தீய சக்திகள் ஆகிய அனைத்தையும் ஒழிக்கும் வல்லமை படைத்தவர். பகவான் ஸ்ரீராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஏன் லோகமாதாவான சீதைக்கும் உயிரையே மீட்டு கொடுத்தவர். தற்போது நாம் ஈரோடு நகரத்தில் புகைவண்டி நிலையம், பேருந்து நிலையம் ஆகியவற்றிலிருந்து அருகிலேயே 2-3 கிலோமீட்டர் தொலைவிலேயே உள்ள கருங்கல் பாளையம் ஸ்ரீ கோதண்டராமனை தரிசிக்க வந்துள்ளோம். சன்னிதானத்தின் முகப்பிலேயே தசாவதார சிற்பங்களும், ஓர் புறத்தில் நரசிம்ம பெருமானும் மற்றொரு புறத்தில் ஹயக்ரீவரும் தரிசனம் கொடுக்கிறார்கள். அவர்களை வணங்கிக் கொண்டு கோயிலை வலம் வருகிறோம். கர்ப்ப கிரகமே ஒரு தேரின் அமைப்பு போலே உள்ளது. கிரகத்துக்கு மேலே 30 அடி உயரத்துக்கு ஆச்சரியமான விமானம் காட்சியளிக்கிறது. இன்று நாம் ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொள்வோம். இடது திருவரையை சற்றே முன்வைத்து வலது திருவடியில் பின்னால் அழுத்தி கொண்டு பக்தர்களுடைய கூப்பிடும் குரலுக்கு வர தயார் நிலையில் சுவாமி எழுந்தருளி உள்ளார். கைகளை கூப்பி தன்னுடைய வாலை சுருட்டி தன் கால்களுக்கிடையே வைத்து கால் முட்டியினுடைய மடிப்புகள் மனிதர்களுக்கு எப்படி நரம்பு புடைத்திருக்குமோ அதே போல நரம்பு என்று தத் ரூபமாக இங்கு ஆஞ்சநேய சுவாமி எழுந்துள்ளி உள்ளார். கல்யாணம் ஆகாதோர் இங்கு வந்து ஹனுமானை வேண்டிக் கொண்டு மட்டை தேங்காய், அதாவது மேலே மட்டை உரிக்கப்படாதது, அதில் மஞ்சள் கயிற்றை கட்டி ஆஞ்சநேயரிடத்தில் வேண்டிக் கொண்டு தொங்க விடுகிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறிய பிற்பாடு ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம், வடைமாலை ஆகியவற்றை சமர்ப்பித்து மட்டத்தேங்காயும் கழட்டி பிரார்த்தனை முடிந்தது என்று நன்றி செலுத்தி விட்டு போகிறார்கள். ஆஞ்சநேயரை நன்கு தரிசித்துக் கொள்கிறோம். பணிவின் மொத்த உருவம், வீரத்தின் சிகரம், விவேகத்தின் முடிந்த நிலை, இவைதான் ஆஞ்சநேயருடைய உருவம். சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரையும் ஈர்க்கும் வல்லமை படைத்தவர் ஹனுமான் ஆஞ்சநேயர். சிறந்த பேச்சாளர், அதே சமயத்தில் பேசாமல் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டிருப்பவர், தன் வலிமையால் அரக்கர்களையும் அழிக்கக்கூடியவர். ஆனால் அன்பால் ஒரு சிறு துரும்புக்கு கூட குற்றம் நினைக்காதவர். இப்படி மாறி மாறி 2 புறத்திலும் நேர் எதிரான பண்புகளை கொண்டவர் தான் ஆஞ்சநேயர். அதிகமான சக்தி இருக்கும் அவர்கள் மிகுந்த பணிவோடு இருக்க மாட்டார்கள். மெத்த படித்தவர்கள் வாய் மூடிக்கொண்டு இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த 2ஐயுமே ஆஞ்சநேயரிடத்தில் பார்க்கலாம். அவரை தரிசித்துக் கொண்டோம். இனி அடுத்து 6வது சர்க்கத்தின் இறுதியில் உள்ளோம். சரவங்கரிடத்தில் வழி கேட்டு கொண்டு ராமன் தண்டகாரண்யத்துக்குள் இன்னும் உள்புகுகிறார். அப்போது ரிஷிகள் அனைவரும் ராமனை அண்டுகிறார்கள். காக்கும் இயல்பினன் பகவான் ஆழ்வாரே பாசுரத்தில் கூறுகிறார். பாலனம், காப்பாற்றுதல் என்றால் அதை இயற்கையாக கொண்டவன் தான் ராமன். பராசர முனிவர் விஷ்ணு புராணத்தில் கூறுகிறார், நகி பாலன சாமர்த்தியம்,
பாலன சாமர்த்தியம்னா காக்கும் வல்லமை. அது பகவான் விஷ்ணுவை தவிர ஆரிடத்தில் உண்டு. நமக்கெல்லாம் ஆபத்து வந்தால் தேவர்களை வேண்டலாம், தேவர்களுக்கு ஆபத்து வந்தால் இந்திரனை வேண்டலாம், இந்திரனுக்கே ஆபத்து வந்தால் ருத்ரனை பிரார்த்திக்கலாம், ருத்ரனுக்கு ஆபத்து வந்தால் தன் தந்தையான நான்முகனை வேண்டலாம், நான்முகனுக்கும் ஆபத்து வந்தால் அப்போது திருமாலை வேண்டுகிறார். திருமாலே தற்போது ராமனாக அவதரித்துள்ளார். ஆகவே எந்த ஆபத்தையும் போக்கி கொடுக்கக்கூடியவர் ராமன். நமக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அவரிடத்தில் தான் பிரார்த்திக்க வேண்டும். ராமஹ சஸ்திரபுருதாம் வரஹ. இதை கண்ணன் கீதையில் 10வது அத்தியாயத்தில் தன் விபூதி, தன் உடைமை, செல்வம் அதை பற்றி விரித்து கூறும்போது சஸ்திரத்தை கையிலே ஏந்தியவர்கள், வில் பிடித்தவர்கள், அவர்களுக்குள் நான் ராமனாக இருக்கிறேன். ராமன் எதற்கு வில் பிடித்திருக்கிறான்? அடியார்களுக்கு ஆபத்து, பயம் வரக்கூடாது. இதனால் பயம். காட்டு மார்க்கமாக செல்லுகிறோம், பயம். பூதம் பிரேதம் பிசாசம் பிடித்து கொள்ளுமோ, பயம். வாழ்க்கையில் ஆதாரமே சிதைந்து போய்விடுமோ, குடும்ப கட்டுக்கோப்பு குலைந்து விடுமோ, பயம். நெருப்பில் சிக்கிக் கொள்வோமோ, தண்ணீரில் மூழ்கி போவோமோ, பயம். இப்படி மக்களுக்கு எத்தனையோ விதமான பயங்கள் உள்ளன. அந்த பயம் ஏற்படும் சமயத்தில் பெருமானைத்தான் பிரார்த்திக்க வேண்டும். அதைத்தான் இப்ப ரிஷிகள் எல்லாரும் செய்கிறார்கள். இந்த ரிஷிகளுக்கு என்ன வல்லமை இல்லாதவர்களா? நிறைய சக்தி உண்டு. ஆனால் அந்த சக்தியை நாம் உபயோகப்படுத்தினால் தவத்தை இழந்தவர்கள் ஆகிறோம். தவம் புரிந்து புரிந்து நல்ல சக்தியை சேமித்து வைத்துள்ளார்கள். கோபப்பட்டு சபிக்கலாம், அரக்கர்களை இறந்து போங்கள் என்று ஒரு நிமிஷம் சபித்து விடலாம். ஆனால் சபித்தால் அப்ப சேர்த்த தவத்தின் வலிமை குலையும். ஆகவே அதை குறைத்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் எப்படியும் நம்மால் காப்பாற்ற முடியாது. தேவையில்லாமல் தவத்தையும் குறைத்து கொள்ள வேண்டும். காப்பதற்கென்றே கடவுள் ராமன் இருக்கிறார். அப்ப நன்னா செஞ்சவரிடத்த வேலையை விட்டுட வேண்டிதானே. நமக்கெல்லாம் ஒண்ணு தோணும், நம்ம பாட்டை நாம பார்த்துக்காமல் எதுக்கு எல்லாத்துக்கும் பெருமானிடத்துல போய் நிற்கணும்னால், நம்ம பாட்டை நமக்கு பார்த்துக்க தெரிஞ்சா சரி, தெரியலன்னா அப்ப தெரிந்தவரிடத்துல தானே போய் நின்றாக வேண்டும். இன்னொன்னு, ஒரு குழந்தை அப்பா அம்மாவிடத்துல என் காரியத்தை பண்ணி கொடுன்னு கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. யாரிடத்துலயோ கேட்டா தானே தப்பு. நாம யாரிடத்துலயோ போய் கேட்கலையே. நமக்கு பிராப்தன், நம் கைப்பிடித்த பதி கணவன் பகவான். அப்ப அவரிடத்தில் தானே பிரார்த்திக்கிறோம். அதனாலதான் வலிமை இருந்தாலும் ரிஷிகள் ராமனைத்தான் பிரார்த்தித்தார்கள். ஆகவே ஒருத்தன் சரணம்னு வருகிறார் என்றால், எனக்கு வலிமை இருக்கா இல்லையா, விதி இருக்கா இல்லையா, ஒண்ணு கையால் ஆகாத போய் விடறேனா, இல்ல கையால் நன்னா ஆகிய விடறேனா, இந்த சந்தேகங்கள்லாம் வரும் பாருங்க. ரொம்ப தெளிவா கூறியிருக்கிறார்கள். நமக்கு வலிமை இருக்கட்டும், இல்லாத போட்டோம், சக்தி இருக்கட்டும், இல்லாத போட்டோம், நாம பெருமானைத்தான் எதிர்பார்த்திருக்க வேண்டும். திரௌபதி சக்தி இல்லாதவள், ஆடை பறிக்கப்படுகிறது. அப்போது பெருமானை குறித்து பிரார்த்திக்கிறாள். ஆடை சுரந்தது, புடவை கிடைத்தது. அப்ப திரௌபதிக்கு சக்தி இல்லாமலே பெருமானைத்தான் வேண்டினாள். சீதை அசோகவனத்தில் இருக்கும் போது அரக்கனை அழிக்கும் சக்தி இல்லாமல் இல்லை, சக்தி இருந்தது. தன்னுடைய கற்பு கனலாலேயே ராவணனை சாம்பலாக எரித்திருக்கலாம். ஆனால் சீதை செய்யவில்லை. காரணம், நம்மை காப்பாற்றிக் கொள்ளும் பொறுப்பு நம்மதல்ல. அது சக்தி இருந்தாலும் பொறுப்பு நம்மதல்ல. சக்தி பிராப்தின்னு ரெண்டு சொல்லுவார்கள். கூடுமா முடியுமா ரெண்டு கேள்வி. நான் எதை வேணா தான் சாப்பிடலாம். அப்போ உன்னால் இதை போய் சாப்பிட முடியுமான்னா, இப்போ பூண்டு சாப்பிடாதே, வெங்காயம் சாப்பிடாதே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. என் சாமி சாப்பிட்டா தொண்டையில நன்னா தானே இறங்குறது. அப்போ முடியுமாங்கிறது கேள்வி இல்லை, கூடுமாங்கிறது தான் கேள்வி. ஏன் மாம்சம் சாப்பிட்டா கூட தான் தொண்டையில நன்னா தான் இறங்கும், அதுக்குன்னு சாப்பிடலாமா? அப்போ கூடாதா முடியாதா என்றால் பல விஷயங்கள் நம்மால் முடியலாம், இயலலாம், ஆனால் செய்யக்கூடாது. அதை போலத்தான் ரிஷிகளுக்கு, ராமா நின் திருவடிகளே அபயம், உன்னையே சரணமாக பற்றுகிறோம், எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியலாம், ஆனால் செய்ய மாட்டோம், ஏன்னா நீதான் எங்களுக்கு காப்பாளன். அதைத்தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பராத்வத்தோகதிர்வீர பிருத்திவியாம் நோபபத்யதே பரிபாலய நோ ராம வத்தியமானான் நிஷாச்சரைஹி பரிபாலயன சர்வான் ராட்சசேப்யோ நிருபாத்மஜ. மனிதர்களுள் மாணிக்கமே அரசனே ராமா. ராமனுக்கு ஆச்சரியம், நாம அரசு இழந்த வந்திருக்கோம், இவ அரசனே ராமா அரசனே ராமான்னு கூப்பிட்டு இருக்காள். என்ன இந்த 34 வருஷம் அறுபத்தி கேட்டத்துக்காக இல்லாத போயிட்டா ராமன் ராஜாவா இல்லாத படுகிறான்னு. என்னைக்கா இருந்தாலும் அவர் தான் அரசன். மக்கள் உள்ளத்தில் வீற்றிருக்கும் சக்கரவர்த்தி ராமனே.
அதனாலதான் அப்படின்னு கூப்பிட்டார்கள். இதம் புரோவாச்ச தர்மாத்மா சர்வானேவ தபஸ்வினா. அப்போது ராமன் அனைவரையும் பார்த்து வணக்கத்தோடு கூறுகிறான். நைவமர்கத மாம் பக்தும் ஆஜ்ஞாப்யோகம் தபஸ்வினா கேவலேன ஸ்வகாரியேன பிரவேஷ்டவ்யம் வனம்மயா. முதல்ல நீங்க இந்த மாதிரி பிரார்த்திக்க கூடாது, ஆணையிட்டு இருக்கணும். ராமா, ராட்சசர்கள்லாம் எங்க துன்பப்படுத்துறா, உடனே ரட்சிப்பாய் என்று நீங்க ஆணையிட்டு இருக்க வேண்டும். ஆனா கீழே நின்று கொண்டு கைகூப்பி கொண்டு என்னிடத்துல வேண்டுகோள் விடுக்கிறீர்களே, அதை நினைத்தாலே என் கால்லாம் நடுங்கிறது. இப்பேற்பட்ட நீங்களா என்னிடத்தில் வேண்டுகோள் வைக்க? என் கடமை உங்களை நான் காப்பாற்றிருக்க வேண்டும். கடமையிலேருந்து தவறினத்துக்கே நான் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதற்கு மேல வேற நீங்க வேண்டுகோள்லாம் வைத்தீர்களானால் என்னால் தாங்க இயலாது. நல்ல வேளை என் தந்தையாருடைய சொல்லுக்காகத்தான் காட்டுக்கு வந்தேன். நான் ஏதோ மனைவியோடைய தனிமையில் இருக்கணுங்கிறதுக்காக காட்டுக்கு வரவில்லை. என் தந்தை சொல்லுக்காக வந்தேன். வந்த இடத்தில் எப்பேற்பட்ட துண்டு எனக்கு கிடைத்திருக்கிறது. விப்ரகாரம் அப்ராகட்டும் ராட்சசை பவதாமிமம் பிதுஸ்து நிர்தேசகரா பிரவிட்டோகம் இதம் வனம். தந்தையார் கட்டளை விட்டார்கிறதுக்காகத்தான் இந்த காட்டுக்கு வந்தேன். ஆனா வந்த இடத்தில் உங்கள் அனைவரையும் காக்கக்கூடிய பெரும் பொறுப்பு, பெரும் பணி அடியனுக்கு கிட்டி இருக்கிறது. ஆகவே தபஸ்வினாம் ரணே சத்ருன் ஹந்துமிச்சாமி ராட்சசான் பஷ்யந்து வீர்யம் ரிஷய சப்ராதுருமே தபோதனாக. உங்களுக்கு துன்பம் கொடுத்தும் அனைத்து ராட்சசத்தின் அதிசீக்கிரமாக கொல்வேன். இனி உங்களுக்கு துன்பம் இல்லை, கவலை வேண்டாம், உங்கள் தவத்தை தொடரலாம் என்று சொல்லிவிட்டு அவர்களிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு புறப்படுகிறார். தத்வாவரஞ்சாபி தபோதனானாம் தர்மே திருதாத்மா சகலக்ஷ்மணேன தபோதனைச்சாபி சஹார்ய தத்தா சுதீஷ்ணமேவ அபிஜகாம வீரக. எப்படி சரபங்கர் வழிகாட்டினாரோ அந்த வழிப்படிக்கு சுதீஷ்ணாசிரமத்தை நோக்கி வீறு கொண்டு ஒரு ஏறு நடக்குமா போலே, புலி நடக்குமா போலே ராமன் நடக்கிறான். அடுத்தது 7வது சர்க்கம். சுதீஷ்ணனுடைய ஆசிரமத்தை அடைகிறார்கள். அந்த இடம் அத்தனையுமே ஏற்கனவே உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுத்தேன். கண்டிப்பா ஒத்தொத்தரும் சித்திரக்கூட்டம், சரபங்காசிரமம், சுதீஷ்ணாசிரமம், அகஸ்தியாசிரமம் 3 நாள் இருந்தா போட்டு வந்துடலாம். போக்குவரத்து நேரத்தை நான் எடுத்துக்கல. சித்திரக்கூடத்திலே 2 நாட்கள், ஒரே நாள் சரபங்கர் சுதீஷ்ணர், இன்னும் 1 நாள் சேர்த்துக்கோ அகஸ்தியாசிரம். 4 நாள் அங்க தங்கினால் ரொம்ப ஆச்சரியமா சேவித்து விட்டு வரலாம். இயற்கை எழில் ஒரு துளியும் மாறாத இடம். ராமஸ்து சகிதோ பிராத்ரா சீதையாச்ச பரந்தபா சகத்வா தூரம் அத்வானம் நதீன் தீர்த்வா பகூதகாக. நிறைய தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் மந்தாகினி நதி. அதை தாண்டி தாண்டி சிற்றோடைகளையும் தாண்டி ராமன் போகிறார். பிரவிட்டஸ்து வனங்கோரம் பகு புஷ்ப பல துருமம். நீண்ட நீண்ட மரங்கள், ஆங்காங்கு வளர்ந்திருக்கும் செடிகள், கொடிகள், நீர்நிலைகள். அதைத்தான் அடிக்கடி சொல்றார். எத்தனை குளம், எவ்வளவு குட்டை, எத்தனை ஏரிகள். மக்களுக்கும் பிராணிகளுக்கும் ஒரு துளி தண்ணீருக்கு குறைவில்லாமல் இருக்கும் இடம். தத்ர தாபசம் ஆசீனம் மலபங்கஜதாரிணம் ராம சுதீஷ்ணம் விதிவது தபோதனம் அபாஷத. அப்போது சுதீஷ்ணனுடைய ஆசிரமத்தை அடைந்தார். அவரை பார்த்தாலே சூரியனை போல பிரகாசமா இருக்கார். ராமன் அவரை வணங்கினார். ராமோஹமஸ்மி பகவன் பவந்தன் திரஷ்டுமாகதா தன்மாபிபத தர்மஜ மகர்ஷே சத்ய விக்ரம. அடியனுக்கு ராமன், அடியனுக்கு ராமன்ற பெயர். உம்மை தரிசிக்கணுங்கிற ஆசையில தான் வந்திருக்கேன். சரபங்கர் தான் அடியனுக்கு வழி கூறினார். அதற்காக வந்துள்ளேன். ச நிரீட்சதோ தீரா ராமம் தர்மபிருதாம் வரம். பார்த்துட்டு சிரிப்பு மாறாமல் சுதீஷ்ணர் பதில் கூறுகிறார். சுவாகதந்தே ரகுஸ்ரேஷ்ட ராம சத்யபிருதாம் வர. சத்தியத்தை கொள்பவர்களில் தலைவனே ராமா, சுவாகதம், வரவேற்பு. உன் வரவு நல்வரவாகுக. இந்த ஆசிரமத்துக்கே ஏற்றம் ஏற்பட்டது. மத்பிரசாதாத் சபார்யஸ்தம் விஹரஸ்வ சலக்ஷ்மணா. நீ எப்போதும் என் அருளால் உன் மனைவியோடும் தம்பியோடும் இந்த ஆசிரமத்திலேயே வாழலாம். இடம் தேடித்தானே வந்தாய். சரபங்கர் அதற்குத்தானே என்னிடத்தில் அனுப்பினார். நீ எப்போதும் சௌக்கியமா இந்த ஊரோடே இரு. அகமேவ ஆஹரிஷ்யாமி ஸ்வயம் லோகான் மகாமுனே ஆவாசம் துவம் இச்சாமி பிரதிஷ்டமிக காணனே. உலகத்தையே ஆள்பவன் நான். 1 நாள் ஆண்டு இருக்கிறேன், இனி ஆளவும் போகிறேன். ஆனால் சுதீஷ்ணரே, இப்போது இந்த இடத்தில் இந்த ஆசிரமங்களுக்கு இடையிலே இருப்பதற்கு, வாழ்வதற்கு இடம் கிடைக்குமா? மீதம் இருக்கும் 11-12 வருஷங்களை கழித்து விட்டு போகலாமா என்று உம்மிடத்தில்
உன்னிடத்தில் வேண்டுவதற்கு வந்தேன். பவான் சர்வத்திர குஷலஹ சர்வபூத ஹிதே ரதஹ ஆக்யாதம் சரபங்கேன கௌதமேன மகாத்மனா. கௌதமர் தான் சரபங்கர் தான் உமக்கு வழி சொல்லி அனுப்பித்தார். சரபங்கர் சொல்ல வந்தேன், நீர் நமக்கு நல்ல இடம் காட்ட வேண்டும். ஏன் இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடாதா? அவர் தான் இருந்து சொல்லிவிட்டார். என்னால் ஒரு ஆச்சரியமான தர்மத்தை இவ்விடத்தில் ராமன் உணர்த்த போகிறார். கேட்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.